கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தாழ்ச்சியின் வடிவம் இயேசு. பிலிப்பியர் 28 9 கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு தாழ்ச்சியின் வடிவம். எந்த ஒரு பாவமும் செய்யாதவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக நாம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே தன்னையே பலியாக்கினார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். இயேசுவின் இந்த தாழ்ச்சிதான் அவருடைய பாடுகளை தனித்துவமிக்க ஒன்றாக காட்டுகிறது. இந்த உலகத்தை படைத்து பாதுகாத்து பராமரித்து வரும் கடவுள், அவர் நினைத்திருந்தால் இந்த உலகையே ஒரு நொடிக்குள் மாற்றியிருக்க முடியும். ஆனால் இந்த பூமியை இருளின் ஆட்சியிலிருந்து மீட்பதற்காக தம்மையே கையளித்தார். தன்னையே தாழ்த்தி கொண்டார். தந்தையே, உம் கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று தன்னையே கையளித்தார். அன்பானவர்களே, தாழ்ச்சியில்தான் நாம் கடவுள் மீது வைத்துள்ள விசுவாசத்தின் ஆழம் வெளிப்படுகிறது. தாழ்ச்சியில்தான் கடவுளின் வல்லமை வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட தாழ்ச்சியை இந்த தவக்காலத்திலே நாம் அணிகலனாய் அணிந்து கொள்வோம். குறிப்பாக துன்பங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் போது இறைவனின் மாட்சி அதில் விளங்கும். தாழ்ச்சியான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் இறைவா. ஆமேன்.